சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் லெமன் ரைஸ் சந்தவையும் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசி சேமியாவை 5 நிமிஷம் பாயில் பண்ணணும். உப்பு போட்டு பாயில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா அந்த உப்பு சேமியா நல்லா இறங்கும். இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒட்டாமல் இருக்கும். தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கணும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வறுத்த நிலக்கடலை போடணும். பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கலாம். பெருங்காயம், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் தேவைப்பட்டால் நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் போட்டு திரும்ப நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேக வச்ச சேமியா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த கேரட்டோட ஃப்ளேவரெல்லாம் இதில் இறங்கும். இதுக்கப்புறமா நம்ம இதில் லெமன் பிழிஞ்சிடுவோம். ஸ்டார்டிங்லேயே பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா கசப்பாயிடும். இப்போ ஃபைனலாக பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டாலும் போடலாம், ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. வெயிட்டாஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். சட்னியும் இது ஒரு கம்ஃபர்டபுளான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு